இப்போ என் கையில் இருக்கிறது IQoo Z10x. இதோட கம்ப்ளீட் ரிவ்யூவை தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். மற்றபடி இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஓன் மணியில் பர்ச்சேஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். அதனால் எந்த ஒரு பேரியரும் கிடையாது. ஆக்சுவலாக இதில் என்ன இருக்குது இல்லை அப்படின்றத தெளிவாக இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மற்றபடி இந்த டிவைஸை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாக நான் வந்து பர்சனலி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சினாரியோவில் டிஃப்ரெண்ட் டெஸ்ட் டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய வேரியன்ட். இந்த வேரியன்ட் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 13,500 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக இதில் 8+128GB வேரியன்ட் அண்ட் 8+256GB வேரியன்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த டிவைஸ் வந்து நான் என்னுடைய ஓன் மணியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ரிவ்யூக்காக. அண்ட் ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இதை வந்து நான் சேல் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் யாராவது இந்த டிவைஸை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஆன்லைனில் இப்போ சேல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங்கை விட கொஞ்சம் கம்மியாக வச்சு உங்களுக்கு நான் திரும்ப சேல் பண்ணுறேன். ஸோ அதனால் தேவைப்படுறவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த டிவைஸுடைய அன்பாக்சிங் கேட்டிங்கன்னா அன்பாக்சிங்லாம் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணா அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிங்க. பட் பாக்ஸ் கண்டென்ட்னு கேட்டிங்கன்னா பாக்ஸில் நமக்கு இந்த டிவைஸ் இருந்துச்சு. அண்ட் இதற்கான TPU கேஸ் கொடுத்துருந்தாங்க. 44 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருந்தாங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான Type A to Type C கேபிள் கொடுத்துருந்தாங்க. அண்ட் யூசர் மேனுவல் புக்லெட்ஸ் வாரண்டிக்கான கார்டு இருந்துச்சு. அண்ட் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை பற்றி பேசணும் அப்படின்னா ஆக்சுவலி என்கிட்ட இருக்கக்கூடிய கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மெரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ப்ளூ கலர் வேரியன்ட். ஸோ இந்த வேரியன்ட் இந்த மாதிரியான டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி வேவ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு லுக்காகவுமே நல்லா இருக்குது. அண்ட் கையில் இன்ஹேண்ட் ஃபீல்டுன்னு பார்க்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா வழவழன்னு இருக்குது. ஸோ இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பின்னாடிலாம் வந்து பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. பட் கையில் பிடிக்கும்போது ஒரு மாதிரி கிளாஸியாக செம்ம வழவழன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் மாதிரி இருக்கும். பட் அதுவுமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பேக் சைட் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கர்வ் பண்ணியிருக்காங்க இந்த எட்ஜஸ்லாம். ஸோ அதனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னாடி கேமரா மாடல் வந்து நல்லா பெருசாக ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் இருக்குது. இது போக இங்கே ஒரு சர்க்கிளாக இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனாமிக் லைட்னு சொல்கிறாங்க. இதில் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அண்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.04 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 204 கிராம்ஸ்க்கான வெயிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6500 mAh ஒரு மிகப்பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ்க்கான சார்ஜரையும் நமக்கு பாக்ஸில் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 44 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த மொபைலை சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 0 to 100% பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 36 நிமிஷத்தில் என்னுடைய டெஸ்ட் படி 1 மணி நேரம் 36 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் 0 to 50% சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 45 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு வந்து உங்கள்கிட்ட Type C to Type C கேபிள் வேணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேபிள் வந்து Type A to Type C கேபிள் தான் ஆக்சுவலி பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக வேறு Type C to Type C கேபிள் இருக்குது அப்படின்னா இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு டிவைஸை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜிங் மூலியமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த 6500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியை எவ்வளோ நேரம் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1.5 நாளுக்கான பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ்லேருந்து கிடச்சிது. அண்ட் ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா 9 hours 36 minutes ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் இந்த 6500 mAh பேட்டரியை வச்சு என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஆன் டைம் தான். ஒரு பெரிய பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 hour கேம் விளாட்றப்போ ஒரு 11% பேட்டரி ட்ரெயின் ஆச்சு. அதே மாதிரி ஒரு 1 hour மீடியா கன்சம்ஷன் யூடியூப்லலாம் ஹை குவாலிட்டியில் ஹை பிரைட்னஸில் வச்சு நான் பார்க்கும்போதுமே ஒரு 10% பேட்டரி ட்ரெயின் மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிள் தான். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 6500 mAh ஒரு பெரிய பேட்டரி அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பேட்டரி லைஃபும் ஆக்சுவலி எனக்கு கொடுக்குது. அதே மாதிரி இந்த மொபைலை சார்ஜ் பண்ணும்போது இன்னொரு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டைனாமிக் லைட் பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த டைனாமிக் லைட்டை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் யூசேஜில் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த டைனாமிக் லைட்டை நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போ வேணும் அப்படின்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது போக இன்கமிங் கால் வரும்போது எந்தெந்த கான்டாக்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான கலரில் எரியணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் மெசேஜஸ் வரும்போது என்னென்ன ஆப்ஸ்லேருந்துலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது லைட் எரியணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது போக மியூசிக் கன்சம்ஷன் அப்போ நீங்கள் சாங்ஸ்லாம் கேட்கும் போதுமே இந்த லைட் வந்து எரியும். அண்ட் சாங்குடைய பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து எரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு அது வந்து ரொம்ப அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியலை. இது போக சார்ஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா லைட் எரியும். அண்ட் சார்ஜ் வந்து 20% கீழே போச்சு அப்படின்னா ரெட் கலரில் எரிஞ்சு இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான யூசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் லைட்டில் வந்து இருக்குது.
அடுத்து இந்த மொபைலுடைய டிஸ்பிளேன்னு வரும்போது டிஸ்பிளே 6.72 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான எல்சிடி டிஸ்பிளே 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க அண்ட் 1050 நிட்ஸ்க்கான ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நமக்கு யூசேஜாக பார்க்கும்போது இன்டோர் அவுட்டோரில் பிரச்சனை இல்லை. இன்டோரில் வந்து சுத்தமாகவே பிரச்சனை இல்லை. அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஓரளவுக்கு லைட்டாக விசிபிள் இருக்குது. பட் அந்தளவுக்கு ரொம்ப பிரைட்னஸ் கிடையாது. ஏன்னா எல்சிடி டிஸ்பிளே 1050 நிட்ஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற லெவலுக்கான பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது போக டச் ரெஸ்பான்ஸ்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது டச் பண்ணுறதுலாம். அண்ட் 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது அப்படின்றதுனால யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளே வியூவிங்காக பார்க்கும்போது கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா கொடுக்குது. ஆக்சுவலி இதில் வந்து வார்ம் டோன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு டிஸ்பிளேல இருக்குது. ஸோ அதனால் நேச்சுரலான கண்டென்ட்லாம், ஸோ அதிகமாக வந்து நேச்சரை பேஸ் பண்ண கண்டென்ட்லாம் நீங்கள் யூடியூப்லலாம் பார்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா வைப்ரண்ட்டாக வந்து நமக்கு இருக்குது. ஓரளவுக்கு வியூவிங்காக பார்க்கும்போது எனக்கு டிஸ்பிளே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான் அப்படின்னாலும் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது அப்படின்ற லெவலில் தான் இருக்குது. பட் அதே சமயம் இங்கே பெசல்ஸ்னு வரும்போது ஆக்சுவலி டாப் லெஃப்ட் ரைட்லலாம் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் பாட்டமில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் கொஞ்சம் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் சிமெட்ரிக்கலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே கண்டென்ட்லாம் வியூ பண்ணும்போது நல்லா இருந்திருக்கும். பட் அது இல்லை. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பஞ்சோருக்கான செல்ஃபி கேமராவுக்கான நாச்சும் இருக்குது. அதே மாதிரி இதில் 4Kல நீங்கள் கண்டென்ட்டை ப்ளே பண்ண முடியும். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா 4K HDR ப்ளேபேக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு HDR சப்போர்ட்லாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் தான். நமக்கு 20,000 ரூபா ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் HDR சப்போர்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க நிறைய ஃபோனில். அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான். யூடியூப்ல நமக்கு HDR ப்ளேபேக் கொடுத்த வரைக்கும் நல்ல விஷயம். இது போக டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மொபைலில் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹைலைட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது 6500 mAhக்கான பேட்டரி, அதுதான் ஃபர்ஸ்ட் ஹைலைட். அண்ட் ரெண்டாவது ஹைலைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னன்னா இதோட ப்ராசஸர். ஆக்சுவலி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் டைமென்சிட்டி 7300 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசரை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது 4 nm சைஸில் TSMC ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசர். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது உண்மையிலே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர். நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் AnTuTu பார்த்தீங்கன்னா 6,70,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா AnTuTu ஸ்கோர் வந்து எனக்கு கிடச்சிது. கண்டிப்பாக வந்து இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்கோர் அப்படின்றது ஒரு நல்ல ஸ்கோர் தான். அண்ட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நார்மல் டே டு டே யூசேஜுக்காகட்டும் இல்லை கேம் விளாடும் போதாகட்டும் எனக்கு வந்து பெருசாக எந்த ஒரு லேகுமே ஃபீல் ஆகலை. ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து ப்ளே ஆச்சு. அண்ட் மல்டிபிள் ஆப்ஸ்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு 10 ஆப்புக்குள்ளே நீங்கள் வச்சு ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஸ் வந்து லோட் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ளே ஆகுது. பட் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு 15-20 ஆப்ஸ்லாம் நீங்கள் பேக்ரவுண்டில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது லோட் ஆகுது. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இருக்க தான் செய்யுது. மற்றபடி கேம் ப்ளேன்னு வரும்போது நான் கேம்ஸுமே ப்ளே பண்ணி பார்த்தேன். BGMI, சாக்கர் கேம், அது போக ஆஸ்பால்ட் எல்லாமே வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ ப்ளே பண்ணி பார்த்த வரைக்கும் என்னோட யூசேஜ்லேருந்து இந்த லாஸ்ட் 3 டேல எவ்ரிடே பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 மணி நேரம் வரைக்கும் கேம்ஸை நான் ப்ளே பண்ணி தான் பார்த்தேன். ஸோ அப்படி பார்த்த வரைக்குமே எனக்கு பெருசாக எங்கேயுமே வந்து லேக் அப்படின்றது நோட்டீஸே பண்ணலை. சம்டைம்ஸ் இந்த ஹை கிராஃபிக்ஸ் செட் பண்ணி ப்ளே பண்ணும்போது மட்டும் லைட்டாக வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸை மட்டும் ஒரு சில இடங்களில் நான் வந்து ஃபீல் பண்ணேன். மற்றபடி எனக்கு லேக்ன்றது எங்கேயுமே இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பீக்கான பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியுது. BGMI பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60 FPS வரைக்கும் நமக்கு இதில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டைமென்சிட்டி 7300ல 90 FPSக்கான சப்போர்ட்டும் இருக்குது. பட் பட்ஜெட் கம்மி. ஸ்மார்ட் ஃபோனுடைய பட்ஜெட்டே 13,500 அப்படின்றதுனால அந்த பட்ஜெட்டுக்கு 60 FPS தான் யூஸ்வலி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் அப்டேட்டில் 90 FPS வருதா அப்படின்றத பார்ப்போம். பட் 60 FPSல நான் கேம் ப்ளே பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஹீட்டிங் இஷ்யூன்னு வரும்போது யூஸ்வலி IQoo டிவைஸ், இதுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கக்கூடிய டிவைஸும் IQoo Neo 7 Pro வச்சிருக்கேன். அந்த டிவைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் கேம்லாம் ப்ளே பண்ணும்போது நார்மலாக கேமரா யூஸ் பண்ணும்போதே ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் இந்த டிவைஸில் வந்து சர்ப்ரைசிங்லி எனக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் சுத்தமாகவே இல்லை. லைட்டாக வார்ம் ஆகிற ஃபீல் தான் இருந்துச்சு. அதுவுமே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மாடலுக்கு கீழே இந்த இடத்துல வந்து லைட்டாக வார்ம் ஆகிற மாதிரியான ஃபீல் தான் இருந்துச்சு. மற்றபடி ஹீட்டிங் அப்படின்ற மாதிரியான இஷ்யூ எனக்கு சுத்தமாகவே இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஹீட்டிங் தெர்மல் மேனேஜ்மெண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. அதுதான் மற்றபடி கீக் பெஞ்ச் ஸ்கோர் சிங்கிள் கோர் எனக்கு 1021க்கான ஸ்கோரும், மல்டி கோர் 2856க்கான ஸ்கோரும் கிடச்சிது. அண்ட் CPU த்ராட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ த்ராட்டில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக எனக்கு த்ராட்டிலே ஆகலை. ஸோ மேக்ஸிமம் 83% வரைக்கும் தான் எனக்கு CPU த்ராட்டில் அப்படின்றதே ஆச்சு. ஸோ 80% வரைக்குமே ஒரு நல்ல வேல்யூ தான். ஸோ அப்படி பார்க்கும்போது 83% அப்படின்றது நல்ல வேல்யூ. ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவே இருந்துச்சு. எனக்கு எங்கேயுமே ட்ராப் அப்படின்றத ஃபீல் பண்ணலை. ஓவரால் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் செக்மெண்ட் மெயினாக 13,500 அப்படின்ற அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் சைடில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் ஹீட்டிங்கும் கம்மியாகவே இந்த பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னும் போது
தாராளமாக நீங்கள் கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்க, இந்த பட்ஜெட்டுக்கான கேமிங் சென்ட்ரிக்காலாம் பார்க்குறீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கேம் பிளே எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு LPDDR4X ரேமோட UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஸ்டோரேஜ் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் ரீட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1754 MBPSக்கான ரீட் ஸ்பீட், 1591 MBPSக்கான ரைட் ஸ்பீட் கிடச்சிது. அதே மாதிரி 1,07,625க்கான ஸ்டோரேஜ் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு கிடச்சிருந்து. ஸோ ஓரளவுக்கு UFS 3.1 இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம சொன்ன விஷயங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது எப்படி இல்லாமல் இருக்கும்? கண்டிப்பாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நெகட்டிவ் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நெகட்டிவ்னா இதோட கேமராவை சொல்லலாம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி 50 மெகா பிக்சல் f1.8 அப்பாச்சர் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி, இது போக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான பொக்கா கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா நமக்கு 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற லெவலில் தான் இருந்துச்சு. அதில் பின்பக்கம் கேமரா பார்க்கும்போது அந்த 50 மெகா பிக்சலுக்கான கேமராவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர்ஸ் எல்லாம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப வந்து அடிக்கிற மாதிரி ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டடாக புஷ் பண்ணிக்கலாம் நமக்கு கலர்ஸ் வந்து கொடுக்கல. ஓரளவுக்கு சட்டிலாக நேச்சுரலான கலர்ஸை வந்து எடுத்து கொடுக்குது. மெயினாக வந்து நீங்கள் நல்ல கலர்ஃபுல்லான ஆப்ஜெக்டை, இந்த பூக்களெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அங்கே வந்து ஆல்ரெடி நல்லா கலர்ஃபுல்லாக தானே இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் அதே சமயம் மற்றபடி நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் கலர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நேச்சுரல் கலர் அப்படியே வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் செட் ஆகலாம். பட் எனக்கு பர்சனலி வந்து கொஞ்சம் வந்து கலர்ஸை பூஸ்டப் பண்ணி இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கிளாரிட்டின்னு வரும்போது ஃபோட்டோஸ்லாம் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்க அப்படின்னாலே பிக்சல்ஸ்லாம் வந்து உடையிறது வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. அதை நீங்கள் ஜூம் பண்ணிலாம் பார்க்கணும், கிளாரிட்டிலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயிலான ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கிடைக்கல. அதே மாதிரி இதில் போர்ட்ரேட் எஃபெக்ட் அப்படின்னு வரும்போது போர்ட்ரேட் எஃபெக்ட் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு ஓகே நல்லா இருக்குது. பொக்கா எஃபெக்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணி கொடுக்குது. ஆனால் எட்ஜ் டிடெக்ஷன் அந்த அளவுக்கு ப்ராப்பராக இல்லை. மோஸ்ட்லி நான் எடுத்த ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன்ஸ் வந்து அங்கங்கே வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் அதுலேயும் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணும். அஃப்கோர்ஸ் இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து கொஞ்சம் வந்து கோட்டை தான் விட்டுருக்காங்க. இது போக அந்த 2 மெகா பிக்சலுக்கான ஓகே தேவையே இல்லாத ஒரு கேமரா தான். அதுக்கு பதில் அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருக்கலாம்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் இருந்தாலும் அல்ட்ராவைட் கேமராவுமே எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அது ஓகே. பட் அதை தாண்டி எனக்கு செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கலாம். பட் இந்த 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது நான் எதிர்பார்த்தது ரொம்பவே மொக்கையாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்தளவுக்கு ரொம்ப மொக்கையாக இல்லை. அதே சமயம் ரொம்ப நல்லாலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற லெவலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா அவுட்புட் தான் கிடச்சிது. செல்ஃபி கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது ஓகே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நமக்கு எடுத்து கொடுக்குது. பட் அதே சமயம் செல்ஃபி கேமராவிலையுமே எட்ஜ் டிடெக்ஷன்ஸ் அப்படின்றது அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை. அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எட்ஜ் டிடெக்ஷன்ஸ் அப்படின்றது மிஸ் ஆச்சு. பட் ஆனால் HDR பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி செல்ஃபி கேமராலையும் நமக்கு HDR பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் ரியர் கேமரா இதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன். ரியர் கேமராலையுமே பார்த்தீங்கன்னா HDR பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நான் டேரெக்டாக சன்லைட்டுக்கு பெயிண்டாக இருந்து எடுத்த போது டேரெக்டாக ஸ்கையெல்லாம் எடுக்கும்போது ஓரளவுக்கு HDR பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணி கொடுத்துருந்தது. அண்ட் நைட் டைமில் லோ லைட்டில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்னு வரும்போது நான் ரொம்பவே சுமாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். பட் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு இது ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படின்ற லெவலுக்கான ஒரு நைட் டைம் ஃபோட்டோஸ் நம்ம எடுத்து கொடுத்துச்சு. டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நமக்கு பார்க்கும்போது வியூவிங்காக ஓரளவுக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்ற லெவலுக்கு பண்ணியிருந்தாங்க. அண்ட் லைட்டிங், டைனமிக் ரேஞ்ச், HDR பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு டீசென்ட் ஓகே அப்படின்ற லெவலுக்கான ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்து கொடுத்தது. கேமரா ஆகட்டும் செல்ஃபி கேமரா ஆகட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற லெவலுக்கான ஃபோட்டோஸ் தான் கிடைக்குது. ரொம்ப பெஸ்ட்டாக சிறப்பான ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி வீடியோ அப்படின்னு வரும்போது சர்ப்ரைசிங்லி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பின்பக்கம் கேமராவில் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் 4K 30 fps பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். 1080 பிக்சல்லையும் 30 fps தான் ஷூட் பண்ண முடியும். அங்கே 60 fps சப்போர்ட் கிடையாது. அண்ட் செல்ஃபி கேமராவில் மேக்ஸிமம் 1080 பிக்சல் எஃப்பிஎஸ்ல நீங்கள் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அந்த சாப்பிட்டு நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, இதில் ஆக்சுவலி ஏஐ சப்போர்ட் மூலியமாக ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ்டான வீடியோஸை நமக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாக நம்மளால் பேக் கேமரா செல்ஃபி கேமரா ரெண்டுத்துலையுமே வந்து வீடியோஸ் எடுத்துக்க முடியுது. பட் ஆனால் டைனமிக் ரேஞ்ச் வந்து அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு டேரக்ட் ஸ்கைக்கு பின்னாடிலாம் நின்று நம்ம வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணும்போது லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைனமிக் ரேஞ்ச் வந்து அந்தளவுக்கு வந்து ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருந்துச்சு.
ஸோ அந்த மாதிரியான சில இஷ்யூஸ்லாம் வந்து என்னால் ஃபிட் பண்ண முடிஞ்சது. மற்றபடி 4Kல வீடியோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் எதுலேயுமே 4K வீடியோ ரெக்கார்டிங் அவ்வளோவா நமக்கு கிடைக்கிறது கிடையாது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் 4Kல நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன் இருக்குது. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெண்டாவது நெகட்டிவ் இதோட சாஃப்ட்வேர் தான். ஆக்சுவலி சாஃப்ட்வேர் வந்து அவங்க லோட் பண்ணி கொடுத்துருக்கிறது லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேர் தான். Android 15 FunTouch OS 15லேயே நமக்கு லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து ஓகே பாசிட்டிவ் தான். பட் ஆனால் அந்த FunTouch அப்படின்றது தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன். அஃப்கோர்ஸ் விவோ IQoo அப்படின்னா FunTouch தான் கொடுத்தாகணும். பட் FunTouchல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு FunTouch OSல கிடைக்காது. ஸோ அந்த கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்தாங்க அப்படின்னா FunTouch OS இன்னுமே பெட்டராக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதர் தென் FunTouch OSல உங்களுக்கு ஆட்ஸ் பிளாட்வர்ஸ் எல்லாமே வரும். ரீஇன்ஸ்டால்டாக பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸும் அவங்க இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து நமக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஆப்ஷனும் இருக்குது. தேவையில்லை அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 1 இயருக்கான சாஃப்ட்வேர் அண்ட் செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஒரேவை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலை. ஸோ போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்னு வரும்போது ஆக்சுவலி டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ப்ளைனாக இருக்குது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான பட்டன் அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் நமக்கு சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. சிம் பொறுத்த வரைக்கும் இதில் டியூவல் சிம் ஸ்லாட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 சிம்லையுமே 5G சப்போர்ட் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு மைக் கொடுத்துருக்காங்க. Type-C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டியூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. ஸோ பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்டு வால்யூம் பார்த்தீங்கன்னா 400% வரைக்கும் அப் பண்ணிக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் 400%க்கு அப் பண்ணி நீங்கள் கேட்கும்போது அந்தளவுக்கு ஆடியோ வந்து நல்லா இல்லை, கொஞ்சம் இறச்சலாக தான் இருக்குது. உங்களுக்கு சாம்பிள் ஆட் பண்ணுறேன், நீங்களே கேளுங்க. அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் IP64க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வெட் ஹேண்ட் டச் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது கை ஈரமாக இருந்தாலும் நம்ம டச் பண்ணலாம், டச் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் எக்ஸ்பேண்டபிள் ரேமும் இருக்குது. என்னோட 6GB வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6GBக்கான எக்ஸ்பேண்டபிள் ரேம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8GB ரேம் வேரியண்ட் வாங்கினீங்க அப்படின்னா 8GBக்கான எக்ஸ்பேண்டபிள் ரேம் உங்களுக்கு கிடைக்கும். இது போக மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. மிலிட்ரி கிரேட் ஸ்டாண்டர்ட் 810H அப்படின்ற சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா நீங்கள் கீழே போட்டு அந்த ஷாக்லேருந்துலாம் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டஸ்ட்லேருந்து எங்கேயாவது இடிக்கும் போது வரக்கூடிய இம்பாக்ட்லேருந்து ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம் பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது போக இதில் IR பிளாஸ்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4க்கான சப்போர்ட் இருக்குது. Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்குது. 8 to 5G பேண்டுக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. NFC-க்கான சப்போர்ட் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரெஸ்பான்ஸோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின A to Z எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி ஃபைனல் கன்க்ளூஷன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கெல்லாம் செட் ஆகும், ஃபஸ்ட் யாரெல்லாம் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரி லைஃப் வரும். நான் கேம் விளாட்றதுக்காக வாங்குறேன், நான் ரொம்ப நேரம் கேம் விளாடும்போது சார்ஜ் ட்ரைனே ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். கிட்டத்தட்ட 9 hours வரைக்கும் நீங்கள் கேம் பிளே மட்டுமே பண்ணலாம். நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு 11% அப்படின்ற மாதிரி தான் பேட்டரி ட்ரைன் ஆச்சு. அப்படி பார்க்கும்போது 8 hours வரைக்கும் நீங்கள் கேம் பிளே கண்டினியூஸாக ப்ளே பண்ணலாம். கேமிங் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பேட்டரியும் பெருசாக இருக்குது. ஸோ அதுக்காக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். பட் யாருக்கு செட் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணும். ஸோ 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு சார்ஜ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செட் ஆகாது. உங்களுக்கு 1.5 மணி நேரம் சார்ஜ் ஆகும். ஸோ அது ஒரு நெகட்டிவ். அதே மாதிரி கேமரா, எனக்கு ரொம்பவே நல்ல ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் வேணும். எனக்கு போர்ட்ரேட் எஃபெக்ட்லாம் எட்ஜ் ரிடக்ஷன்லாம் ரொம்பவே ப்ராப்பராக இருக்கணும். நல்லா கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஃபோட்டோஸ்லாம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை. கொஞ்சம் வந்து கலர் சட்டிலாக தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் கொஞ்சம் எடிட் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாலாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி போர்ட்ரேட்டில் எட்ஜ் டிடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் அங்கே கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. பட் வீடியோவில் 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க, அது வேணும்னா கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி FunTouch OS, ஸோ அந்த UIயும் சில பேருக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஓவரால் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னெல்லாம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ற எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ பார்த்துட்டு எதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற டிசிஷன் எடுங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டிவைஸ் வந்து நான் சேல் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும், நீங்கள் வாங்கிக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயிலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டிவைஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. மற்றபடி இந்த வீடியோவில் தெளிவாக இந்த டிவைஸை பற்றி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த டிவைஸை பற்றி இந்த வீடியோவை பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுடைய கமெண்ட்லாம்
கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்லாம் படிக்கிறதுக்கு நான் வெயிட்டிங்கில் இருக்கேன்.